எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எப்படி நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கேம் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோமோ அதே மாதிரி ஏன் இவ்வளோ ஹேட்ரேட் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது அப்படின்னு இந்தியன் 2 படத்தை பற்றியும் நம்ம பேசியிருந்தோமோ, ஒரு ஃபேமிலியில் நமக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸோ இல்லை நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்றோம் அப்படின்னா தியேட்டருக்கு போகலாண்டா, ஒரு படம் போய் செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ணலாண்டா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி எல்லார் கேங்லேயுமே சொல்லுவாங்க. இப்போ எல்லாரோட எமோஷன்லேயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுற தியேட்டர் ஏன் இவ்வளோ காஸ்ட்லி ஆயிடுச்சு, ரீசெண்ட் டைம்ஸில் ஏன் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே வந்து ஆடியன்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு கரெக்டான விஷயத்த கொஞ்சம் ப்ரூஃபோடையும் நிறைய ஆராய்ச்சியோடையும் நாங்கள் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா ஹாப்பியாக இருப்பேன் நான். ஸ்ரீ சக்தி சினிமாஸ் இது வந்து ஈரோட்டில் இருக்குது, திருப்பூரில் இருக்குது. இதோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் சார். இவர் வந்து முன்னாள் திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, பிரசிடென்ட்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. இப்போ பிரச்சனை அந்த தேட்டரில் கிடையாது, அந்த தேட்டருக்குள்ளே இருக்கிற டிக்கெட் ப்ரைஸிங் தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்கி படம் ஓடுது, டிங்ஸ் ஓடுது, மகாராஜா ஓடுது, ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது, ப்ளஸ் ஒரு ஹிந்தி படம் இப்போ ஓடுது, இந்தியன் 2 ஓடுது. இந்த இப்போ நான் சொன்ன அந்த படம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ப்ரைஸ் ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் வைக்கிறாங்க. அது எப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. இப்போ கல்கி படம் வந்து 3Dல தான் அவங்க வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து 220 ரூபா எலைட் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிற 3D கிளாஸஸோட கொடுக்குறாங்க. அதோட டோட்டல் ப்ரைஸ் நம்ம புக் மை ஷோவில் வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நெட் ஃபீ, அந்த புக் மை ஷோக்கு உண்டான கமிஷன்ஸ் எல்லாம் போக 261 ரூபா ப்ளஸ் 30 பைசா வருது. எப்படா 220 ரூபாயிலிருந்து 260 ரூபா ஜம்ப் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் இந்த புக் மை ஷோவோட தந்திரத்தை நம்ம வந்து பாராட்டணும். இப்போ வந்து நான் என்னோட அமேசான் அக்கௌண்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அவன் வந்து அதிலே கரெக்டாக டீட்டெயிலாக போட்டிருக்கான், ஒரு மெனு கார்டு மாதிரி. அதில் என்ன போட்டிருக்கேன்னா, நீங்கள் 4 பேருக்கு இந்த அக்கௌண்ட்டை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ நான் ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுற அமேசான் ப்ரைமில் மல்டிபிள் கண்டென்ட்ஸ் வச்சிருக்கிற அமேசான் ப்ரைமில் அவன் வந்து நீ 4 பேர் உனக்கு பிடிச்சவங்களுக்கு நீ ஷேர் பண்ணலாம், அதுக்கு நான் எந்த காசும் வாங்க மாட்டேன்னு சொல்கிறான். ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வாங்குறான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் என் மொபைலில் புக் மை ஷோவை நான் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுறேன். அடுத்து நான் என்னோட மொபைல் ஆர் இமெயிலில் நான் அதை லாகின் பண்ணி வைக்கிறேன். ஸோ என்னோட ஒரு ஐடி அந்த இதில் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ இந்தியன் படத்துக்கு அவங்க வந்து பேஸ் ப்ரைஸாக வச்சிருக்கிறது 190 ருபீஸ். இப்போ நான் 190 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சிங்கில் இருக்கிற டிக்கெட்டை நான் 4 பேருக்கு நான் வந்து இப்போ நான் புக் பண்ண போகிறேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் அதில் நான் புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் அவங்க வந்து மினிமம் 40லேருந்து 45 ரூபா இன்டர்நெட் ஃபீ வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என் ஒரு ஐடியிலேருந்து நான் வந்து 4 டிக்கெட் நான் கண்டினியூஸாக புக் பண்ணுறதுக்கு எதுக்காக நான் 4 பேருக்கும் இண்டிவிஜுவலா இன்டர்நெட் ஃபீ வந்து நான் பே பண்ணணும். அப்போ இது எவ்வளோ பெரிய ஸ்கேம் மாதிரி எனக்கு இது இப்போதான் எனக்கு புரியுது. ஆக்சுவலி நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அந்த புக் மை ஷோவில் நான் டிக்கெட் புக் பண்ணி நான் பார்த்துட்டு இருக்கேன். டிக்கெட் இருக்கா இல்லையான்னு எல்லாத்தையுமே நம்ம பார்க்குற அந்த ஒரு ஆப்பில் வந்து அவன் வந்து எவ்வளோ நம்மளை ஏமாத்துறான் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு தான் அதை நான் ரியலைஸே பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்க வந்து இன்டர்நெட் ஃபீ வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ ஆக்சஸ் ஆகுது. அப்போ 4 டிக்கெட்டுக்கு 190 ரூபானா எவ்வளோ ஆகுது, ப்ளஸ் அந்த இன்டர்நெட் ஃபீயோட நான் சார்ஜஸ் பண்ணால் அது எவ்வளோ அமௌண்ட் ஆகுது. இப்போ நான் சொன்ன அந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அந்த புக் மை ஷோவில் இருக்கிற அந்த ஆப்பில் ஒவ்வொரு தியேட்டருக்கு என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் இவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்கன்றதை நான் டீட்டெயில்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். டேட்டா இல்லாமல் நான் பேசல, டேட்டாவோட தான் பேசுகிறேன். அப்போ ஒரு தியேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸ் வரணும்னா இவ்வளோ காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா யாருங்க வருவா? சரி, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஸ்ரீ சக்தி சினிமாஸ்லேயே பார்த்தீங்கன்னா கல்கி படத்துக்கு 120 ருபீஸ் வித் ஜிஎஸ்டி ப்ளஸ் அந்த இதெல்லாம் சேர்த்து 260 ரூபா வருது. அந்த படத்துக்கு ஒரு டிக்கெட்டு 190, அதாவது 220 ரூபா டிக்கெட்டில் கீழே ஃபர்ஸ்ட் ரோ. இந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான அது. ஏன்னா அதில் வந்து படம் பார்க்குறதே வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் இங்கே இருக்கும், நம்ம இங்கே இப்படி உட்காந்து இப்படி வந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, கல்கி படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற அந்த ரோக்கு வந்து 110 ரூபா சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. மேலே அதாவது நீங்கள் சொல்கிற அந்த எலைட் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து 220 ரூபா சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க.
சார் அப்படியே நீங்கள் வந்து டீன்ஸ்க்கு வந்தீங்கன்னா 80 ரூபா ஃபர்ஸ்ட் ரோக்கு, மேல் ரோக்கு பார்த்தீங்கன்னா 190 ரூபா. ஓகேவா? அப்படியே இந்தியன் டூக்கு வந்தீங்கன்னா 190 ரூபா மேலே, 120 ருபீஸ் கீழே. அடுத்து இங்கிலீஷ் மூவிக்கு பார்த்தீங்கன்னா 210 ருபீஸ் வந்து மேலே, 120 ருபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில். இந்தியன் டூவும் டீன்ஸும் ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆச்சு. அது என்ன இந்தியன் டூக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து 120 ரூபா சார்ஜஸ் பண்ணுறீங்க, டீன்ஸ்க்கு மட்டும் 80 ரூபா சார்ஜஸ் பண்ணுறீங்க. இது என்ன கான்செப்ட்னே புரியல. சரி, இது இங்கிலீஷ் வரைக்கும் ஓகே. எல்லாத்தையோடையுமே காஸ்ட்லியாக இருக்கிறது கல்கி 3Dயும் இங்கிலீஷ் மூவின்னா. நீங்கள் இப்படி 7 ஸ்க்ரீனில் 7 ஷோ ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த 7 ஷோக்கும் டிஃப்ரெண்டான ப்ரைஸ் ரேஞ்சஸ் வச்சிங்கன்னா யாருங்க வருவா? 30,000-40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, யாருமே வந்து லைன்ல போய் டிக்கெட் புக் பண்றது இல்ல மோஸ்ட்லி. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இப்ப நான் வந்து கவுண்டர்ல நிக்கிறேன், நான் சேஞ்ச் எடுத்துட்டு இருக்கேன், பிரதர் எனக்கு இந்த இடத்துல இந்த சீட்டு வேணும் அப்படின்னு நான் சொல்றதுக்குள்ள அந்த டிக்கெட்டை வந்து ஆன்லைன்ல யாரோ புக் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் நேரில் போயும் நான் ஆசைப்பட்ட டிக்கெட்டை வந்து என்னால் வாங்க முடியல. இப்போ நேரில் போய் நான் வாங்கினேன்னா எனக்கு இந்த இன்டர்நெட் ஃபீ, அந்த புக் மை ஷோ கொடுக்க வேண்டிய கமிஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேராக போகிறேன், நான் 190 ரூபா கொடுக்குறேன், டிக்கெட்டை வாங்குறேன். இல்லை எனக்கு 60 ரூபா டிக்கெட் வேணும், எனக்கு ஒரு 80 ரூபா டிக்கெட் வேணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுக்கு வந்து நான் அந்த அமௌண்ட்டை மட்டும் நான் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனால் இப்போ அந்த புக் மை ஷோ, இந்த ticketnew.com, இந்த பேடிஎம், இவங்கெல்லாம் வந்து இந்த மூவி டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுறதுனால நம்ம இப்போ லைவ்ல போய் நம்ம புக் பண்ணணும்னு நினைக்கிற அந்த டைம் ஸ்லாட்லேயே ஏகப்பட்ட பேர் ஆப்ரேட் பண்றாங்க. அதுல வந்து நிறைய பேர் அந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணிடுறாங்க, நமக்கு அந்த டிக்கெட் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால இப்போ காமனா எல்லாம் ஆன்லைன்ல தான் டிக்கெட் புக் பண்றோம்னு வச்சுக்கலாம். இது வந்து சக்தி சினிமாஸ்ல இருக்கிற அந்த பிரைஸ் வேரியேஷன்ஸ், அந்த பிரைஸ்க்குள்ள இருக்கிற மாஃபியா தனம். இது வந்து புரியல எனக்கு. ஒரு ஹிந்தி படத்துக்கு 200 ரூபா வைக்கிறீங்க, தமிழ் படத்துக்கு வந்து 190 ரூபா வைக்கிறீங்க, அடுத்து இந்த 3D மூவிக்கு வந்து 220 ரூபா வைக்கிறீங்க. கவர்மெண்ட் என்னதாங்க உங்களுக்குலாம் வந்து பிரைஸை வந்து கொடுக்கணும், ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்க வந்து இந்த பிரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏமாத்துறீங்களா இல்லை நாங்கள் ஏமாறுறோமானே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நாங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? இதுக்காக கரெக்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. ஒரு தியேட்டர் அசோசியேஷனில் பிரசிடென்ட்டாக இருந்த நீங்களே ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சஸ் வச்சிங்கன்னா ஆடியன்ஸ் எப்படி வருவான்? ஆடியன்ஸ் கண்டிப்பாக வரணும். ஓடிடியில் அவன் படம் பார்த்துட்டு போகணுன்னு தான் நினைப்பான். இப்படி ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் இன்டர்நெட் ஃபீ வந்து வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு யாருமே தியேட்டருக்கு வர மாட்டாங்க. எல்லாருமே ஓடிடியில் உட்காந்துக்கிட்டு கம்முன்னு சப்ஸ்கிரிப்ஷனை பண்ணிட்டு பார்ப்பான். இல்லை அப்படின்னா இன்னும் வேற லெவல் இருக்குது. டெலகிராமு, பைரேட்டட் வெப்சைட்ஸ்ல போய் படத்தை டவுன்லோட் பண்ணிட்டு அவன் பாட்டு உட்காந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்க போறான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லியா நீங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் எங்களுக்கு பண்ணாதான் நாங்க தியேட்டருக்கு வருவோம். இப்ப 4 பேர் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நாங்க டிக்கெட் புக் பண்றோம் அப்படின்னா நீங்க தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து புக் மை ஷோ ஆப்லயோ நாங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டா, என் ஃபேமிலியில 5 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்கன்னா நான் அந்த 6 பேருக்கு நான் ஒரே டைம்ல வந்து நான் உங்களை அந்த பேரெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி நான் கிளிக் பண்ணி நான் இப்போ நான் ஆட் பண்றேன், 6 டிக்கெட் பண்றேன்னா அதுக்கு நீங்க இன்டர்நெட் ஃபீல வந்து கம்மி பண்ணலாம்ல, டாக்ஸஸை கம்மி பண்ணலாம்ல. எதுவுமே பண்ண மாட்டீங்க. உங்க சைட்ல இருந்து எந்த காம்ப்ரமைசஸ் இருக்காது. ஆனா ஹீரோ இவ்வளவு காசு வாங்குறாரு, ப்ரொடியூசர் இவ்வளவு காசு கொடுக்குறாங்க, எங்க கிட்ட இவ்வளவு அமௌண்ட்டுக்கு இந்த படத்தை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ண தெரியுது உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் பார்க்கிங்க்கு வந்து 60 ரூபா வாங்குறீங்க. இதெல்லாம் வந்து நான் ஈரோடு லெவல் ஏரியாவில் நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க மல்டிப்ளெக்ஸ், அதாவது மெட்ரோ சிட்டிஸ்க்குலாம் போனீங்கன்னா பெர் ஹவருக்கு 100 ரூபாலாம் சார்ஜஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ஈரோடு லெவல்ல நீங்க வந்து ஒரு கார் பார்க்கிங்க்கு 60 ரூபா, பைக் பார்க்கிங்க்கு 20 ரூபா, பிளஸ் நீங்க வந்து ஸ்நாக்ஸஸ்ல காம்பவுண்டர் பேர்ல நீங்க கொடுக்குற அந்த ஹை பிரைசஸ் ஆஃப் ஃபுட் எல்லாம் வந்து ஒரு நார்மல் காமன் ஆடியன்ஸ்லாம் வந்து எப்படிங்க அனுபவிக்க முடியும்? தியேட்டர்ல பாப்கார்னோட பிரைஸே வந்து நீங்க 160 தான் பேஸ் பிரைஸாவே வச்சிருக்கீங்க. டாப் பிரைஸ் வந்து அதெல்லாம் போகுது, 200 300 போகுது. அப்படி இருக்கும்போது ஒரு காமனா ஒரு ஆடியன்ஸ், ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 குழந்தைங்க இருக்கிறவங்க வந்து தியேட்டர்ல படம் பார்க்கணும்னா மினிமம் 5000 ரூபா 6000 ரூபா இருந்தாதான் படமே பார்க்க முடியும்னா அவ்வளோ காஸ்ட்லியா யார் வந்து இப்போ படம் பார்ப்பா? இப்போ நீங்க சொல்றது தான் ஹீரோ இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அதே மாதிரி நீங்க அதை கம்ப்ளைண்டா சொல்றீங்க. இப்போ ஆடியன்ஸ் வந்து நாங்க சொல்றோம்ல, தியேட்டர்ல நீங்க இவ்வளோ காசு வாங்குறீங்க அப்படின்னா நாங்க எப்படி வர முடியும்? 4K ப்ரொஜெக்ஷன்னா 4K ப்ரொஜெக்ஷன் கொடு. அதை விட்டுட்டு நீ வந்து 1080 பிக்சல்ஸ்ல வந்து படத்தை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா என்ன, ஏதோ நம்மள ஒரு தீவிரவாதி மாதிரியே பார்ப்பானுங்க. அப்படியே இப்படியே இது எல்லாத்துக்கும் எனக்கு வந்து தெளிவாக ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருச்சு. எப்படின்னா